தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் காணொளி தொழுகையில் பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து கடவுளை தொழுதிடுவோம். வாருங்கள். சத்தாய் நிற்களமா சித்தாய் ஆனந்தமா திகழ்கின்ற தீர்த்துவாமி எத்தால் நான் அடியே காலை தேருவன் என்பாவம் தேர்ந்து அத்தா உன்னை எல்லாம் எனக்காதுணை யாருறவி. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்படின நாள், இதிலே களை கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் இருப்போம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மாற்றுத்திறனுடையோர் ஞாயிறாக, மாற்றுத்திறனுடையோர் மாண்பும் சார்பும் என்கிற பொருளில் இந்த தொழுகையிலே பங்கு பெற நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தொழுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். காணொளி தொழுகையாய் ஒருங்கிணைந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய ஆவிக்குள்ளாக்கும். பாடல்கள், படிக்கிற திருமுறை பாடும், ஜெபிக்கிற நேரம், தியான நேரம், முழு ஆராதனையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் மெல்லிய சத்தத்தையும் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். இவைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தொழுகைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய பரிசுத்த மகிமைக்காக ஞான பாடல் 7 பாடுவோம். ஞான பாடல் 7. நாம் தேவ சன்னிதானத்தில். நாம் தேவ சன்னிதானத்தில்
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு நம்மை நாமே தற்சோதனை செய்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நிற்கிற நாம் நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணம் செய்வோம். நாம் கடவுளுக்கு தூரமான, கடவுளை விட்டு பிரிந்து போன அனுபவங்களிலே நாம் வாழ்ந்தது உண்டு. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பிரிந்ததினாலே சமாதானத்தை, ஒவ்வொரு நாளும் வேதனையான அனுபவத்தையும், ஒவ்வொரு நாளும் துக்கமான காரியங்களையும் அனுபவித்தது உண்டு. அவைகளை நினைத்து ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினர் புறக்கணியீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை உணர்த்துகிறார். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் சாவது இல்லை. கர்த்தரிடத்திலே பாவறிக்கை செய்தேனா, நான் பாவிதான், ஆனாலும் நீர் என்ற பாடலை இணைந்து பாடுவோமா? நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினே, ஆயன்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன் வந்தேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களான நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தரிடத்திலே தொழுது கொண்டிருக்கிற நாம் பொதுவான நன்றியறுதல் விண்ணப்பம் இரடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும் நாம் நினைத்து, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்துகிற விதத்தை நினைத்து சுகபத்திரமாய் காத்து இந்த பரிசுத்த தொழுகையிலே நம்ம அழைத்து வந்திருக்கிறார். காணொளி தொழுகையாயிருந்தாலும் நாம் இருக்கிற இடங்களிலே கடவுளை நோக்கி பார்க்க வாய்ப்பு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுள் நம்மை இந்த உலகத்திலே நல்ல உறவோடு வாழும்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய உறவு
குடும்பத்தில் மட்டுமல்ல, சமூகத்திலும் எங்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதற்குள்ளே பெற்றோர், உடன்பிறந்தோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவர்களுக்காகவும் இன்னும் ஏனைய அநேக நண்பர் வட்டங்களுக்காகவும் நாம் பெற்று வருகிற எல்லா உறவுகள், நிறைவான ஆலோசனைகள், இவைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற நாட்டை நினைப்போம். நாட்டின் வளங்களுக்காக, நாட்டில் உள்ள அனைத்து அமைப்புகள், ஆட்சிகள், ஆட்சியாளர்களுக்காக, அவைகளினால் நாம் பெற்று வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற ரட்சிப்பின் அனுபவத்துக்காக, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தைகளை நாம் படித்து ருசித்துக் கொள்ளத்தக்கதாய் தந்திருக்கின்ற திருமுறைக்காக, நாம் தொழுது ஆண்டவரோடு இணைவதற்கு தந்த ஆலயத்திற்காக, ஆலயத்தில் நடந்து வருகிற திருப்பணி முறைகள், திருப்பணியாளர்கள், எல்லா நன்மைகளுக்காக, நித்தியத்தில் ஆண்டவர் வாழ்வோம் என்கிற அந்த நம்பிக்கைக்கான வாழ்வுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கத்திடத்திலே நன்றி செலுத்தினா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்று இணைந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி படைத்த நாம் அவர்தாமே நமக்கு கற்பித்து தந்த ஜெபத்தை இணைந்து எடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிப்பதற்காக எடுத்துக்கொண்ட திருமறை பாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் தொடங்கி 21வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். மத்தேயு 17 14வது வசனம் தொடங்கி 21வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுனிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதைகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம்போ என்று சொல்ல அது அப்புறம்போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும்
உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். படிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் ஏறெடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மாற்றுத்திறனுடையோர் ஞாயிறாக, மாற்றுத்திறனுடையோர் மாண்பும் சார்பும் என்கிற பொருளில் இந்த தொழுகையை நடத்த கர்த்தர் கிருபை தந்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காணொளி தொழுகையாய் நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க கிருபை செய்தீரே, நன்றி சொல்கிறோம். ஆவியானவர் எங்களோடு நீர் இளைப்பட்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் மக்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். குடும்பங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் பல்வேறு நன்மையினால் நிரப்பியிருக்கிறீர், ஆசீர்வாதங்களால் நிரப்பியிருக்கிறீர். அதற்காய் தம்மை போற்றுகின்றோம். குடும்பங்களிலே தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, விருத்தாப்பத்தில் உள்ளவர்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஏற்ற நன்மைகளை அந்தந்த காலங்களிலே தந்து வருகிறீரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுடைய சரீர சோம்பலத்தையும் கல்வியையும் தொடரத்தக்கதாய் கிருபை செய்திருக்கிறீர். விசேஷத்தை ஞாபகசக்தி, ஞானம், புத்தி, அறிவு அனைத்தையும் கொடுத்து அவர்கள் விரும்புகிறபடியே மேல் படிப்புகளில் தொடரவும் நல்ல வெற்றியை காணவும் அருள் தருவீராக. வாலிப பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி காத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால் அவளை நிரப்பும். உம்முடைய வசனத்தின் தன்னை காக்கிற அனுபவங்களை தாரும். வாலிபத்தில் இருந்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை தர ஜெபிக்கிறோம். வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏற்ற காலங்களில் அவர்களுக்கு ஏற்ற ஏற்ற துணைகளை கொடுத்து குடும்ப அமைப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. வாழ்க்கை ஆண்டவருடைய அருளினால் அலங்கரிப்பீராக. அநேக நேரங்களில் சத்துருவானவன் வாழ்க்கையை கசப்பாக்குகிறான். அநேகர் உடைந்து போன, பிரிந்து போன எண்ணத்தில் இருக்கிறார்கள். குடும்பங்களில் இருக்கின்ற சந்தேகங்கள், இன்னும் பிரிவின எண்ணங்கள், இவைகளெல்லாம் மாற்றி கடவுளுடைய குடும்பங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்குள் இசைந்து இணைந்து வாழ அருள் தர ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் கிடைக்க வேண்டிய கர்ப்பத்திங்கனைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இறங்கி கர்ப்பத்திங்கனைகளை கொடுத்து அலங்கரிக்க ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே கர்ப்பஸ்திரிகளாக இருக்கிறவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த பலவீனங்களோ தடைகளோ இல்லாதபடி பாதுகாத்து வேலை வரும்போது அவர்களை விடுதலையாக்கி ஸ்திரீயானவள் பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு நடத்தவும் ஆண்டவருடைய அருளினால் அவருடைய வாழ்க்கையை அலங்கரிக்க ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். விடுதலையான தாயையும் செய்யும் பாதுகாத்து வருகிறீர். உலக சத்துவங்கள் நெருக்கப்படாத காத்துக்கொள்ளும். வாழ்க்கையிலே தேவையான சுகமான வாழ்க்கையை, விடுதலையான வாழ்க்கையை தாருங்க. பல குடும்பங்கள் சுகவீனப்பட்டிருக்கிறதை, பல நபர்கள் வீடுகளிலேயும் மருத்துவமனையிலையும் சேர்க்கப்பட்டிருக்கிறதை காண்கின்றீர். எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை வரப்பண்ணேன், நான் அவன் பரியார் என்ன கர்த்தர் சொன்னபடியாய் ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திர ஜபிக்கிறோம். விபத்துக்குள்ளாகி பல்வேறு துன்பத்தில் வேதனையில் இருக்கிறவர்கள் அவிதமாய் அநேகர் உண்டு. இன்னும் ஆண்டவரை கொலை வரி தாக்குதலிலே துன்பப்பட்டவர்கள் உண்டு. இப்படி என்னென்ன துன்பப்படுகிறார்களோ
அவருடைய துன்பங்கள் எல்லாம் ஆற்றி நோய்களெல்லாம் குணமாக்கி அவர்களை விடுதலையாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவருக்குள்ளாக பல்வேறு சமாதானம் இழந்து துன்பப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற தவறான வாழ்க்கைகள், பாவ சிந்தைகள் எல்லாம் விட்டு விலகும்படி கர்த்தர் அருள்தரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரகசிய பாவ தொடர்பில் இருக்கிறவர்கள், மாமிச இச்சையில் விழுந்தவர்கள், இவர்களெல்லாம் அது நிமித்தம் சமாதானம் இழந்து போயிருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டு வர ஆண்டவர் அருள் தாரும். இன்னும் பல்வேறு நிலையிலே போதைப் பொருட்கள், மதுபானத்துக்கு அடிமையானவர்கள், இவர்களும் சமாதானம் இழந்து சரீரத்தில் பலங்குன்றி பொருளாதாரத்தில் பின்னடைவாகி சமூகத்தில் இருந்த குடும்பங்கள் தாழ்ச்சி அடைந்திருக்கிற காண்கிறீர். அவர்களெல்லாம் ஆண்டவருக்குள் இன்னும் மீட்புக்குள் வர ரட்சிக்கப்பட ஆண்டவருக்குள் விடுதலையாய் வாழ அருள் தர ஜெபிக்கின்றோம். பொருளாதாரத்துக்காக ஒவ்வொருவருக்கு தேவையான உழைப்பை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறீர். உழைக்கிற எல்லாருடைய உழைப்பையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, விவசாயங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னென்ன விவசாயம் செய்தாலும் அதன் வழியாய் போதிய வருமானம் பெற்று முன்னேற்றத்தை காண அருள் தாரும். வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். முதலீடுகளை வைத்து அவருடைய வியாபாரங்களை இன்னும் பெருக பண்ணுங்க. அதனால் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் அவருடைய கடன்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் தந்து அவர்களை ஆஸ்வதிக்க முடிய நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே பல்வேறு நிலையிலே உழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னென்ன விளந்தமாய் உழைத்தாலும் உழைத்து அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கடினமாய் உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். கல் உடைக்கிறவர்களாக, வாகனம் ஓட்டி செல்கிறவர்களாக, மரங்களிலே கட்டிடங்களில் ஏறி இறங்கி பணியாற்றுவர்களாக, இன்னும் ஆண்டவரே கடினமாய் தரை மார்க்கமாய், தண்ணீர் மார்க்கமாய், ஆகாய மார்க்கமாய் கடினமான உழைக்கிறவர்கள், பணி செய்கிறவர்கள், பணியாற்றுவர்கள், பயணிக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இவ்விதமான உழைப்புகளிலே பாதுகாத்து ஆசிர்வாதம் தர ஜெபிக்கிறோம். இன்னும் வீடுகளிலே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உழைப்பிலையும் ரப்பர் பால் வெட்டுகிற பணி செய்கிறவர்கள் உண்டு, ஏனைய கடினமான பணி செய்கிறவர்கள் உண்டு. எல்லாரையும் காத்து கொள்ளுங்க. மிருகங்களை வளர்த்து, பறவைகளை வளர்த்து அதிலிருந்து வருமானம் பெற்று வீட்டை செழிப்பாய் நடத்திகள் இருக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு அந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாம் நோய் துன்பம் இல்லாதபடி நல்லபடி நிறைவாய் வாழவும், இனப்பெருக்கங்கள் கிடைக்கவும், அதனால் இன்னும் பலமான வாழ்க்கை குடும்பங்கள் கிடைக்குங்கிற தார். உழைப்பதற்காய் எங்கள் பிள்ளைகளை பல்வேறு நிலைகளை நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் பிள்ளைகள் இந்தியாவின் பல மாநிலத்தில் இருந்து உழைக்கிறார்கள். இந்திய நாட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து உழைக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறீர். அவர்கள் உழைக்கிற இடங்களிலே ஆண்டுடைய அருளில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல முன்னேற்றங்களை தாரும். இன்னும் நீர் கொடுத்த அறிவினால் உழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவம் சார்ந்து பணியாற்றுவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் என்னென்ன பணி செய்தாலும் அதை அங்கீகரித்து அநேகருக்கு அதனால் ஒரு சுகமளிக்கிற ஊழியம் நடக்க அருள் தாரும். பொறியியல் துறையில் பணியாற்றல் இருக்கிறார்கள். பொறியியல் சார்ந்து எந்தெந்த பணி செய்தாலும் கடவுள் அங்கீகரியும். அதனால் நாட்டுக்கு தேவையான நல்ல உயர்வான அனுபவங்கள் மக்களுக்கு கிடைக்க அருள் தாரும். இன்னும் கல்வி பணி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கல்வி சார்ந்து எந்தெந்த துறையில் இருந்தாலும் அதையும் அங்கீகரித்து அறிவு வழி மக்களுக்கு கிடைக்க ஆண்டவர் சமூகம் இன்னும் அபிவிருத்தி அடைய கிருபித்தராக ஜெபிக்கின்றோம். நீதி சார்ந்து நீதியை நிலைநிறுத்துவதற்காய், நியாய மக்களுக்கு கிடைப்பதற்காய் பணியாற்றுகிற மக்கள் இருக்கிறார்கள். நீதித்துறையினுடைய வழக்கறிஞர்கள், நீதித்துறை நீதிபதிகள், இன்னும் அது சார்ந்த பணியாற்றுவர்கள் எல்லாரையும் பயன்படுத்தி அதன் மூலமாய் மக்களுக்கு நியாயம் நீதி கிடைக்க அருள் தர ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சட்ட ஒழுங்கு சீர்குலையாமல் நாட்டை பாதுகாக்கிற அநேகர் இருக்கிறார்களே, அந்த பணியாற்றுகிற காவல்துறை பணியாளர்கள், அதிகாரிகள், இராணுவத்துறை பணியாளர்கள், அதிகாரிகள், இன்னும் பல அமைப்புகளும் சார்ந்து சட்ட ஒழுங்கை சீர்குலையாமல் காக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவளெல்லாம் ஆண்டவர் அதில் நிறைவாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் கர்த்தாவே, பல்வேறு நிலையில் உழைத்து கொண்ட சமூக பணிகளாய், தொண்டு பணிகளாய், மக்கள் நலனுக்காக என்னென்ன திட்டத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து நிறைவான வருமானங்களை, வளமான வாழ்வை அனைவருக்கும் தாரும். தினசரி வேலை செய்கிறவர்களாய், தினசரி ஆண்டவரே வருமானத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்வுக்கு தேவையான சமாதானமான, நிறைவான, வெற்றியான வாழ்க்கையை நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆண்டவர் தந்திருக்கின்ற இன்னும் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தந்திருக்கிற திருச்சபையை கடவுள் ஊழியங்களை செய்து அநேகர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியங்கள் மூலமாய் அநேக திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்கிறது. இந்த சமூகத்தில் உம்முடைய ஆலயத்தில் இல்லாத, தொழுவத்தில் இல்லாத அநேகர் மனம் திரும்பி வரத்தக்கதாய் இந்த ஊழியங்களை
ஆண்டவர் விரிவடை செய்கிறீரே, நன்றி செலுத்துகின்றோம். ஊழியங்களை செய்வதற்காய் முன்னாள் இந்நாள் என்று அநேகரை பொறுப்புகளை கொடுத்து வைத்திருக்கின்றீர். தற்போது ஊழியம் செய்திருக்கிற கமிட்டியில் பொறுப்படுத்திருக்கிற செயலர், பொருளாளர், கணக்கர், அவர்களோடு இணைந்திருக்கிற எல்லா டிகேமார் குடும்பங்களையும் பயன்படுத்தி வருகிறீர். நல்ல ஊழிய திட்டங்கள் நடக்கிறதுக்காய் நன்றி சொல்கின்றோம். இன்னும் அவர்களால் செய்ய வேண்டிய திட்டங்களை உணர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் உணர்த்துகிறதுபடியாய் அவர்கள் அவ்வப்போது கர்த்தர் நல்ல பணிகளை செய்ய அவர்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிளை சங்கங்களை தந்திருக்கின்றீர். சண்டே ஸ்கூல், எண்டவர், பெண்கள் சங்கம், இவைகள் எங்கள் திருச்செவலில் நடக்கிறது. இன்னும் வில்லேஜ் சண்டே ஸ்கூலாக, எங்களுடைய வளாகத்தில் இருக்கிற இன்னும் ஒரு நர்சரி ஸ்கூலாக, மருத்துவ சேவையாக, இன்னும் சமூக பணியாக, தொண்டு பணியாக, நலிந்தோர் திட்டங்களாக பல்வேறு பணித்திட்டங்கள் இந்த திருச்சபையின் சார்பில் நடக்கிறதை காண்கிறீரப்பா. இதற்காக அநேகர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு சங்கத்தின் செயலர்கள், ஒவ்வொரு சங்கத்தின் கணக்கர்கள், ஒவ்வொரு சங்கத்தின் கன்வீனர்கள், ஒவ்வொரு சங்கத்தின் ஊழியர் உறுப்பினர்கள், இன்னும் ஊழியக்காரர்கள், பணியாட்கள் அனைவரையும் கர்த்தர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்வதற்காக இன்னும் ஒவ்வொருக்கும் கிருபை வரங்களையும் பரிசுத்தாவின் நிறைவை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலயத்தில் ஆண்டவர் தந்திருக்கின்ற பணியாளர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். போதுகிற குடும்பங்களை வைத்து அதனால் உடைய பணிகளை செய்ய கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் எங்களுடைய கோயில் பிள்ளை மூலமாய் இன்னும் தினசரி காலையில் வந்து இந்த தொழுகைகளுக்கு ஆண்டவரை மைக் ஆப்ரேட் பண்ணுகிறவன் மூலமாய் எலக்ட்ரீஷியன், இன்னும் கொயர் மாஸ்டர், இன்னும் அரங்க காவலர், தூய்மை பணியாளர், இன்னும் தன்னார்வ தொண்டர்களாய் பலரை ஆண்டவர் பயன்படுத்துகிற ஸ்தோத்திரம். இன்னும் இந்த திருச்சபையில் ஜெபித்து கொடுத்து தாங்குகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்களே. இம்சரி பணிகளுக்காகவும் ஏனைய பல்வேறு திருச்சபை பெரிய ஊழியங்களுக்காகவும் இவ்விதமாய் செய்து கொண்டிருக்கிற போது அந்த பணிகள் விரிவடைய அருள் நிறைந்த வாழ்வு எல்லாரும் கிடைக்க அருள் தர ஜெபிக்கின்றோம். அதற்காக அனுப்பியிருக்கிற மிஷனரிகளை பயன்படுத்தி ஆத்துமாதாய பணி செய்வீராக. இன்னும் அனுப்பியிருக்கிற அநேக பிரிவு ஊழியங்களுக்காய் போயிருக்கிற ஊழியக்காரர்களை அக்கினி ஜோனைகளாய் பயன்படுத்தி ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, எங்கள் திருச்சபைக்குள்ள மட்டுமல்ல, எங்களுடைய சேகர அளவில் நடக்கிற இந்த ஊழியங்களை ஆஸ்வதித்தாரும். சேகரத்திற்குட்பட்ட எல்லா பொறுப்படுத்திருக்கிற சேகர செயலர், இன்னும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு போதகர்களையும், இவாஞ்சலிஸ்டையும், சர்ச் ஒர்க்கர்ஸையும், எல்லா சபையின் கமிட்டிகளையும், சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளையும், சபையின் பணியாளர்களையும் பயன்படுத்தி ஒவ்வொரு சேகரங்களிலும் இந்த திட்டங்கள் விரிவடைய அருள் தாரும். எங்களுடைய பேராயத்தின் ஊழியங்களை ஆஸ்வதி எங்கள் பேராயர் குடும்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். பேராயர் தலைவர்களை ஆண்டவரே, உபதலைவர், செயலாளர், பொருளாளர், போர்டு மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், கவுன்சில் மெம்பர்ஸை பயன்படுத்துகிறீர். நன்றி செலுத்துகின்றோம். அனைத்து ஸ்தாபனங்கள், அனைத்து பணித்திட்டங்கள், அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். சினாடில் நடக்கிற ஊழியங்கள், என்னுடைய மாடரேட்டர், டிப்யூட்டி மாடரேட்டர் அவர்களை குடும்பமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய சினாடில் இருக்கின்ற ஆஃபீஸ் பேரஸுக்காக நன்றி சொல்கின்றோம். அவர்களையும் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்து திட்டங்களை மக்களுக்கு பயன்படும்படியாய் நடத்துகிறதுக்காக நன்றி சொல்கின்றோம். உலக அளவில் உள்ள அனைத்து திருச்சபைகளையும், ஊழியங்களையும், ஊழியக்காரர்களையும், பொறுப்பாளர்களையும் பயன்படுத்தி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற எங்கள் நாட்டினுடைய பணிகளுக்காக, உலக ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாட்டில் உள்ள அனைத்து திட்டங்களுக்காக நன்றி சொல்கிறோம். திட்டங்களை தருவதற்காய் மாவட்டத்தில் தந்திருக்கிற கலெக்டர், டிப்யூட்டி கலெக்டர், ஏனைய அரசு சார்ந்த பணியாளர்களாய், அரசியல்வாதிகளாய், பல அமைப்புகளாய் எங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஏற்ற திட்டங்களை தருகிறார்கள். மக்கள் பயனடைந்து முன்னேற அருள் தார். மாநிலங்களிலேயும் ஆண்டவர் விதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். மாநிலங்களிலே தந்திருக்கின்ற ஆளுநர், முதலமைச்சர், ஏனைய அரசியல்வாதிகள், அரசு சார்ந்த பணியாளர்கள் அனைத்து திட்டங்களை மூலமாய் மக்களுக்கு முன்னேற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மையும் தர ஜெபிக்கின்றோம். சுகமான வாழ்வு எல்லாருக்கும் தாரும். நாடு உலக அளவில் தந்திருக்கின்ற பிரசிடென்ட், பிரதமர், மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றுமுள்ள அனைத்து ஆண்டவரே அமைப்புகள் மூலமாய் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையட்டும். அப்பா, வறுமை கோட்டிலிருந்து மக்கள் மீண்டு வரட்டும். ஆண்டவருக்குள் அமைதலாய் வாழ அருள் தார். தீவிரவாத இயக்கங்களை மாற்றி தாருங்க. அவ்விதமாய் செயல்படுகிற தீவிரவாத சக்திகளை எல்லாம் மனந்திரும்ப நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் போர் பயங்களை மாற்றி தாருங்க. ஆங்காங்கே எல்லைகளிலே போர் பதட்டம் இருக்கிறது. சுமூகமான நிலைமைகள் நாட்டிலே வர அப்பாவி வீரர்களும் இன்னும் ஏழைகளும் அழியக்கூடாது காத்துக்கொள்ள ஜெபிக்கின்றோம். இன்னும் நாட்டில் பல்விதமான
முன்னேற்ற பாதைகளுக்காக என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ ஆண்டவர் எல்லாம் இயற்கை சீற்றங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, இயற்கையை கட்டுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. அதனால் உடைமைகளந்து உயிரிழந்து அநேகர் துன்பப்படுகிறதை காண்கிறீர். அவர்களுக்கு ஆறுதலையும் சமானத்தார். இன்னும் பல்வேறு நிலையில் சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கிறதை காண்கிறீரப்பா. அந்த விபத்தினாலும் தீவிரவாத செயலினாலும் உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள், உடைமையிழந்தவர்கள் இருக்கிற, மன உளைச்சல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவளெல்லாம் ஆறுதல் படுத்தவும், அவ்விதமான செயல்படுகிற மக்கள் எல்லாம் ஆண்டவருக்குள் இன்னும் ஒப்பு கொடுத்து விடுதலையை காண அருள் தர ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோங்க தாவே. இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற செய்தியை தர இருக்கிற போதகரை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். அவர் மூலமாய் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்ற செய்தியை இந்த நாளுக்கு தருவீராக. இந்த நாளுடைய பொருளுக்கேற்ற செய்தியை கேட்டு நாங்கள் அதன் மூலமாய் உமக்குள்ளே இன்னும் ஒப்பு கொடுக்கவும், நிறைவாழ்வை, விடுதலையான மகிழ்ச்சியான அனுபவத்தை காண தாரும். தாழ்த்துகிறோம். துதி கனம் மகிமை அனைத்தையும் நிற்பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே பேராய ஒழுங்கின்படி நமக்கு தரப்பட்ட செய்தியின் பொருள் மாற்றுத்திறனாளிகள், persons with disability. இந்த பொருளின் அடிப்படையில் திருமறையின் வசனங்களை மையமாக வைத்து நாம் சில உண்மைகளை சிந்தனை செய்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தியான வசனமாய் தெரிந்து கொள்வோம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அன்பானவர்களே, உலகத்திலே பல கோடி மக்கள் வாழுகிறார்கள். பல கோடி மக்கள் வாழ்ந்தாலும் எல்லாரையும் நாம் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் சாயலில், உடல் அமைப்பில், நிறத்தில், வார்த்தையில், செயல்திறனிலே இப்படி எல்லாரும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாய் வேறுபட்டவர்களாய் இருக்கிறார்கள். பொதுவாக சிலருக்கு சில திறன்கள் குறைபட்டிருந்தால் அதிலே இன்னொரு நிறைவை இறைவன் கொடுத்து அவர்களை நிறைவுள்ளவர்களாக ஆசீர்வதிக்கின்றார். மூளை வளர்ச்சி குறைவானவர் என்றும் காது கேட்க திறன் இல்லாதவர் என்றும் பாடசாலையிலே ஆசிரியர்களால் ஒதுக்கப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் மின்விளக்கு, கிராமபோன் உட்பட 1093 பொருட்களை கண்டறிந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக அவரை குறித்து ஆசிரியர்கள் சொன்ன உண்மை, மூளை வளர்ச்சி இல்லாதவன், காது கேட்கும் திறன் இல்லாதவன் என்று ஒதுக்கப்பட்டவர் பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளியாக பல உண்மைகளை கண்டறிந்தார் என்பதை நாம் பார்க்கும்போது இறைவன் அவரை எவ்வளவு ஆச்சரியமாய் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. திருமறையிலே நாம் படிக்கும்போது
ஆற்றல் நிறைந்த இறைவன் மாற்றுத்திறன் உள்ளவர்களை உலகை மாற்றுகின்ற திறமை உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார் அல்லது மாற்றுருவாக்கம் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. 2 கொரிந்தியர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது, பரிசுத்த பவுலடியாருக்கு அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. அது அவரை அதிகமாக வேதனைப்படுத்தியது. ஆனால் ஆண்டவரின் அளவற்ற கிருபையை பெற்றுக்கொண்டதால் அந்த பலவீனம் அவரை பலவானாக மாற்றியது. அவரை முள்ளாக குத்திய அவரது பலவீனம் அவரை முத்தாக மாற்றியது என்பதை நாம் திருமறையின் ஊடாக கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே பலகீனத்தை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை பவுலடியாருடைய வாழ்வை முன்னிட்டு நாம் சில உண்மைகளை திருமறையின் அடிப்படையிலே சிந்திப்போம். முதலாவது, இந்த பலகீனமான இருந்த பவுலடியார் தன்னுடைய பலவீனத்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார்: பலவீனமே என் பெருமை என்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம் படிக்கும்போது, ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இன்றைய மனிதர்கள் தங்களுடைய செல்வம், அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி இவைகளை மேன்மையாக பெருமையாக சொல்லும்போது பவுலடியார் இங்கே சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்தை நான் பெருமையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்திலே ஒரு மனிதன் பலகீனமாக இருக்கிறான் என்றால் தன்னுடைய பலகீனத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு வாழுவான். மற்றவர்களைப் போல என்னால் வாழ முடியவில்லையே என்கிற தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளே ஏற்படும். இன்னொரு நிலையிலே மற்றவர்கள் பலகீனமாக இருக்கிறதை பார்க்கிறவர்கள் அவன் பலவீனன் என்று சொல்லி அவனை தாழ்வாக நினைப்பது மனித இயல்பு. தன்னுடைய பலகீனத்தை குறித்து மனிதன் தன்னை குறித்து தாழ்வாக நினைக்கிறான். பிறருடைய பலகீனத்தை காணுகின்றவன் மற்றவர்களையும் தாழ்வாக கருதுகின்றான். ஆனால் தூய பவுலடியார் இதற்கு நேர் மாறாக அவர் தன்னுடைய பலகீனத்தை பெருமையாக சொல்லுகின்றார். நாம் திருமறையிலே படிக்கும்போது அவருடைய சரீரத்தில் என்ன பலகீனம் இருந்தது என்பதை குறிப்பாக நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் கலாத்தியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது அவருடைய கண்களின் பார்வை குறைபாடாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கலாத்தியர் 4:15 நாம் படிக்கும்போது, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை மையமாய் கொண்டு ஒருவேளை அவர் பார்வை குறைவுள்ளவராக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, அவருடைய ஜெபத்தின் மூலமாக
கிடைத்த இறை அருள் அவரை பெருமை பாராட்ட செய்தது. பலகீனங்களை குறித்து நான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னால் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த இறை அருள். என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்கிறார். அவர் எவ்வளவோ படித்தவர், பட்டம் பெற்றவர், திரளான ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பலகீனம் என்பது மனித வாழ்வில் சிறுமைப்பட செய்கின்ற ஒரு நிலை, மனிதனை சிறுமைப்படுத்துகின்ற நிலை. ஆனால் அதை பெருமையாக இவர் எண்ணுகின்றார். பலகீனத்தை பெருமையாக எண்ணுவது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் பவுலடியார் அதை பெருமையாக எண்ணுகின்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பலகீனங்களை பெருமையாக நினைத்தால் சரீரமும் உள்ளமும் வலிமை பெறும், வெட்கம் வெளியேறும், தாழ்வு மனப்பான்மை தானாகவே மறையும் என்பது பவுலடியாருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை. இறையருள் பெற்றவர் தன்னுடைய பலகீனத்தை நான் அதை முன்னிட்டு பெருமை அடைகிறேன் என்று சொல்லி அதை மேன்மையாக எண்ணுகின்றார். இதற்கு அடிப்படை காரணம் அவர் பெற்றுக்கொண்ட இறை அருள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பலகீனமா, வாழ்விலே பாடுகளா, சோதனைகளா, பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இறை அருள் வேண்டி நாம் இறைவனை மன்றாடினால் ஆண்டவர் அவர் அருள் தந்து அவைகளை நாம் மேன்மையாக எண்ணி அது நம்முடைய வாழ்விலே அது நம்முடைய வாழ்வின் நன்மையாக மாற்றுகின்ற நிலையிலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அமெரிக்க ஐக்கிய நாட்டை சார்ந்த ஜோனி எரக்சன் என்கிற பெண்மணி தன்னுடைய இளம் வயதிலேயே குதிரை சவாரி, டென்னிஸ், நீச்சல் போன்ற விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினார். ஆனால் அவருடைய 17 வயதில் ஏற்பட்ட ஒரு துயரமான சம்பவம் அவரை மிகவும் வேதனைக்கு நேராக தள்ளியது. ஆழத்தை சரியாக கணிக்காததாலே தண்ணீரிலே குதித்தபடியினால் அவர் சரீரத்தின் முழு செயல்திறனையும் இழந்துவிட்டார். அதிகமான மன உளைச்சலை அடைந்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த பவுலடியாரைப் போல ஆண்டவரோடு இறை அருளுக்காக மன்றாடினார். ஆண்டவரும் தன்னுடைய கிருபையினால் அவரை சந்தித்தார். ஆண்டவரின் அருள் பெற்றுக்கொண்ட அந்த ஜோனி எரக்சன் இந்த செயலற்ற தன்னுடைய சரீரத்தின் கடினமான அனுபவங்களை அவர் எளிமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் இப்படி சொல்லுவார், எனது பலவீனம் மிகப்பெரிய செல்வம் போன்றது, என்னை கிறிஸ்துவின் கரங்களில் விழச் செய்கின்றது என்று சொல்லுகிறார். எனது பலவீனம் மிகப்பெரிய செல்வம் போன்றது, என்னை கிறிஸ்துவின் கரங்களில் விழச் செய்கின்றது என்று தனது பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்டுகின்றார். ஆம், அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் நம் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும்போது நம்முடைய பலகீனங்கள் நம்முடைய வாழ்வின் சாதகமாக அமையும். எனவேதான் பக்தன் பாடும்போது பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனைகளில்
ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனும் அவரே என்று பக்தன் பாடுகிறார். நாமும் நம்முடைய பலகீனங்களிலே இறைவனை வேண்டிக் கொண்டால் அவர் அருள் தந்து நம்மை பலகீனங்களிலும் நாம் அவைகளை மேன்மை பாராட்டி ஆண்டவரிலே நிற்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். இனி பவுலடியார் இரண்டாவது அவர் சொல்லும்போது, பலகீனத்திலே இறை பலனை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலடியாருடைய வாழ்விலே தனக்கிருந்த பலகீனம் நீங்கும்படியாக 3 முறை ஆண்டவரோடு ஜெபித்தார். 3வது முறை ஜெபித்த போது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று. ஆம், அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது பலன் இழந்தவர்கள் பலனை சொந்தமாக்குகிறார்கள். பவுலடியாரை குறித்து நாம் சிந்திக்கும் போது, தொடக்க கால திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக திருப்பணியிலே அரிய பெரிய பணிகளை செய்தவர் தூய பவுலடியார். அவரை குறித்து நாம் இப்படியெல்லாம் சொல்லலாம். சீரிய சிந்தனையாளர் என்று சொல்லலாம், தலை சிறந்த ஒரு இறையியலாளர் என்று சொல்லலாம், நற்செய்தியின் தூதுவர் என்று சொல்லலாம், நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், இவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லலாம். இத்தகைய சிறப்புகளுக்கு காரணம் என்ன? அதுதான் இறைபலன். உன்னுடைய பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் அவரை பலப்படுத்தினபடியினால் அவருடைய பலகீனத்திலும் இவ்வளவு சிறந்த ஆண்டவருடைய பணிகளை சிறப்பாக செய்கின்ற ஒரு பெரிய அப்போஸ்தலனாக அவர் மாற்றப்பட்டார். திருமறையிலே மோசேயை குறித்து நாம் படிக்கும்போது, இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். அப்போது மோசே சொன்னார், ஆண்டவரே, நான் பேச திறனில்லாதவன், நான் திக்கு வாயன், என் நாவு குளறும், என்னால் பேச முடியாது, நான் மந்த நாவுடையவன் என்று சொல்லி அதை தட்டி கழிக்க பார்த்தார். ஆனால் ஆண்டவரோ இப்படி மோசையோடு சொன்னார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இப்படி மோசேயை அழைத்து விடுதலை பணிக்காக தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை பணி தலைவராக மாற்றினார். மோசேயினுடைய பலகீனத்தை ஆண்டவர் மாற்றி பலமுள்ளவராக ஒரு பெரிய தலைவனாக அவரை மாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பலகீனத்தோடு உள்ளவர்களுக்கு இந்த உலகத்திலே உதவியும் ஊக்கமும் பல நிலைகளிலே கிடைத்தாலும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆற்றலும் ஆறுதலும் இந்த உலகம் தருகின்றதை விட மேலானவைகள். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் போது நம்முடைய பலகீனங்களை விட பிரச்சனைகளை விட
ஆண்டவருடைய பலம் மிக பெரியதாக இருக்கும். ஆண்டவருடைய பலன் நம்முடைய வாழ்விலே செயலாற்றும் போது நம்முடைய பலகீனங்களும் பிரச்சனைகளும் செயலற்றதாக, செயல் இழந்ததாக மாறிவிடும். நாம் இறைவனால் புது பலன் பெறுகின்றபடியினால். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலகீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாமும் பல வேளைகளிலே சில கடினமான அனுபவங்கள் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பலகீனங்கள், கடினமான சூழ்நிலைகளை எண்ணி பார்க்கலாம். இவைகள் என்னை விட்டு நீங்காதா? ஒரு சுமூகமான, சமாதானமான ஒரு நல்ல வாழ்வு ஏற்படாதா என்று நாமும் எண்ணலாம். ஆனால் அப்படி எண்ணுகின்ற வாழ்விலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் போது இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை பவுலடியாருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவரின் அருளை பெற்ற அவர் பலகீனத்தை என் பெருமையாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய அருளை பெற்ற அவர் பலகீனத்தின் மத்தியிலும் மிக சிறந்த அப்போஸ்தலனாக அவர் செயலாற்றினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மூன்றாவது, பலகீனத்திலும் நான் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் படிக்கும்போது, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் இறுதி பகுதி, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆம், அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலகீனத்தை குறித்து ஏன் சந்தோஷமாய் அவர் மேன்மை பாராட்டுகிறார் என்றால், கிறிஸ்துவின் வல்லமை அவர் மேல் தங்கும்படி. இந்த உலகம் வலுவான ஆற்றல் படைத்தவர்களையும் நல்ல செயல்திறன் உடையவர்களையும் போற்றி புகழுகின்றது. ஆனால் இங்கே ஆண்டவரோ ஆற்றல் இழந்தவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிறார். தம்முடைய திருப்பணியிலே அவர்களை இணைத்து அகமகிழச் செய்கின்றார். ஆண்டவருடைய செயல்தான் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவரின் இரக்கத்தில் ஒரு மனிதன் இருக்கும்போது பலகீனத்திலே பலன் அடைகின்றான். அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியம்! கர்த்தர் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறார் என்றால், இந்த உலகத்திலே ஒருவராலும் நமக்கு தரப்படாத ஒரு பெரிய பாக்கியமான அனுபவம். அந்த மேலான பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டபடியினால்தான் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்லாமல் இந்த பலகீனம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தபடியினாலே அவர் நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே படிக்கும்போது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. ஆம், தன்னுடைய பலகீனத்தை குறித்து அவர் சொல்லுகிற உண்மை, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு தரப்பட்டிருக்கிற பலகீனம். அவருடைய வாழ்க்கையிலே சில நல்ல தன்மைகளை தரித்து கொள்ளவும்
சில தவறான தன்மைகளை விட்டுவிடவும் இந்த பலகீனம் அவருக்கு காரணமாயிருந்தது. இருமாப்பை களைந்தார், தாழ்மையை அணிந்து கொண்டார். இறைவனை தேடவும் இறைவனோடு ஜெபிக்கவும் அவர் அருளை பெற்றுக்கொள்ளவும் இந்த பலகீனம் அவருக்கு உதவியாய் இருந்தது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த பலகீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று. போனி கிராஸ்பி என்பவர் குழந்தை பருவத்திலேயே கண் பார்வை இல்லாதவராக இருந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே தன்னுடைய கண் பார்வை இழந்து விட்டார். தன்னுடைய இயலாமையை நினைத்து அவர் வளர வளர கலக்கம் கொள்ளாமல் ஆண்டவருக்காக பல பாடல்களை இயற்றினார். நம்முடைய கிறிஸ்தவ பாமாலையும் கூட நம்முடைய ஞானப்பாடலில் போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்கிற ஞானப்பாடல், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் மாட்சிமையான மீட்பை பெற்றேன் என்கிற பாடல் உட்பட 8000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை ஏற்றினவர்தான் இந்த பார்வை இழந்த பேனி கிராஸ்பி. அவர் தன்னுடைய வாழ்வில் இருந்த பார்வை குறைவை வெறுக்காதபடி அவர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த பலகீனத்தை குறித்து அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுவார், எனக்கு நாளைய தினம் பார்வை கிடைக்கும் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் இயற்ற அது தடையாக இருக்கும். நாளைய தினம் எனக்கு பார்வை கிடைக்கும் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனெனில் ஆண்டவரை குறித்து புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் இயற்ற அது தடையாக இருக்கும். நான் விண்ணுலகம் செல்லும்போது என் முதல் பார்வை என் மீட்பரின் முகத்தையே பார்ப்பேன் என்று மகிழ்ச்சியோடு தன்னுடைய பலகீனத்தை குறித்து அவர் மகிழ்ச்சியோடு இவ்விதமாக உணர்வு பூர்வமாக சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுலடியாரும் இங்கே பலகீனத்தை நான் பெருமையாக எண்ணுகிறேன் என்கிறார். ஆண்டவரின் பலனை பெற்று சிறந்த அப்போஸ்தலனாக செயலாற்றினார். மட்டுமல்லாமல் பலகீனத்தை குறித்து நான் மகிழ்ச்சியாய் அதை எண்ணுகிறேன் என்கிறார். ஆம், அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பலவீனம் நம்மில் இருந்தால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரின் அருளை வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரின் அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அவரது வல்லமை நம்மை பலப்படுத்தும், நம்மை அகமகிழச் செய்யும், வாழ்வில் முன்னேறி செல்ல நமக்கு துணை செய்யும். அப்படிப்பட்ட இறை அருளை வேண்டி ஆண்டவரின் அருள் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் இணைந்து நமது விசுவாசத்தில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவை கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கருமையளித்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய கடவுளும் வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரின் நியாயந்திக்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் தொழுகைக்கு நிறைவாய் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக கீர்த்தனை 361 பாடும். கீர்த்தனை
361 வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. ஜெபம் எடுப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே காணொளி தொழுகையின் மூலம் ஒப்பு கொடுத்திருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க செய்தார். கர்த்தருடைய வார்த்தை மாற்றுத்திறனுடையோர் மாண்பும் சார்பும் என்கிற பொருளிலே நாம் கேட்க செய்தோர். அந்த வார்த்தையிலே அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே பலவீனங்களிலே பெருமையடைகிறேன், பலவீனத்திலே பலன் கொள்ளுகிறேன், பலவீனத்திலே சந்தோஷமாயிருக்கிறேன் என்று பவுல்
தன்னுடைய வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். போதகர் ஆண்டவருடைய வார்த்தையை தந்து நம்மையும் ஆண்டவருக்குள்ளாக மாண்போடு சார்போடு வாழும்படியாய் உணர்த்தி இருக்கிறார். தொடர்ந்து அவரை குடும்பமாய் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய தொழுகையிலே பங்கு பெற்று எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த தொழுகையிலேயும் அர்ப்பணித்திருக்கிற அத்தனை பேருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகையிலே ஆண்டுடைய நாமத்துக்கென்று சேகரிக்கப்பட்ட காணிக்கைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறீர். அதனுடைய பிரதிபலனையும் ஆசீர்வதித்து திரும்பத்தார். அபிதமாய் தொழுகையிலே இன்னும் புதிதாக தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாயையும் சேயும் ஆசீர்வதித்து உலக சத்துவங்கள் தொடாதபடி நீர் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்திலே முன்னேறி வரவர்களார். அப்படியே நோயிலிருந்து சுகம் பெற்றிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி உம்மிடத்திலே இந்த தொழுகையிலே பங்கு பெற்று அர்ப்பணித்திருக்கிறவர்கள் உண்டு. தொடர்ந்து நோய் துன்பங்கள் சத்துருவின் சோதனை வராத காத்துக்கொள்ளும். புதுமண தம்பதியராய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கை தொடங்கி இருக்கிற இந்த நாட்களிலே அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் புத்திரபாக்கியங்களையும் எல்லா நன்மையும் தார். அப்படியே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் இருக்கிறார்கள். கொடுத்திருக்கிற புதிய வயது, தம்பதியுடைய புதிய ஆண்டு, வருஷத்து நன்மையால் முடிசூட்டி உமது பாதைகள் நெய்யாய்ப்படுகிற அனுபவத்தோடு தனிநபரையும் குடும்பங்களையும் பிறந்த நாள் மூலமும் திருமண நாள் மூலமும் கர்த்தருக்குள் இன்னும் மகிழ்ச்சியை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள அருள்த்தார். தொடர்ந்து குடும்பங்களிலேயும் தனி வாழ்க்கையிலையும் தேவையான ஆசீர்வாதங்களையும் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில மாண்பும் சார்பும் உள்ள வாழ்க்கையையும் தொடர்ந்து கொடுத்து நடத்துவீராக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்து நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்தி தோழுவோம். ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயரிலே